ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ரைட். நான் இந்த ஓன் வாய்ஸ் எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ப்ளீஸ் சேஃப்டியாக இருங்க. இந்த மழை காலத்தில் வெளியே போகணுன்னாவே பயமாக இருக்குது. நிறைய நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மழை பெஞ்சு விட்ட டைமில் நம்ம வெளியே போகிறச்ச கவனம் இல்லாமல் மின்சாரம் தாக்கி நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. ப்ளஸ்ஸு வெளியில் டூரு அந்த மாதிரியெல்லாம் போகிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக போங்க. அப்படி இல்லைன்னா போகவே போகாதீங்க. தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா தவளையுமே வந்து எல்லா இடத்துலையுமே மழை ரொம்ப பேஞ்சு மழை பெய்யறதுனால நிறைய ஃப்ளட்டு, அப்புறம் மேக வெடிப்பு, இயற்கை சீற்றங்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ சேஃப்டி தானே முக்கியங்க. நம்ம வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் தான். பட் ஆனால் இப்போ நம்ம இந்த மழை சீசனை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அதிகமாகவே உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட திருப்பதிக்கு போயிட்டு ரிட்டன் வரச்ச ஒரு ஃபேமிலியில் 4 பேர் தண்ணியில் வண்டியோட காரோடு அடிச்சிட்டு போயிட்டு இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த இயற்கை சீற்றங்களை வந்து கண்டிப்பாக நம்மளால் தடுக்க முடியாது. அதனால் வீட்டிலேயே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே இருங்க. நம்ம நல்லா இருந்தோம்னா இன்னொரு நாளைக்கு கூட போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம சொல்லணும். இது வந்து சொல்கிறது சரியா தவறா எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க. ப்ளஸ் தண்ணியில் அடிச்சுட்டு காரோட ஃபேமிலியோடு அடிச்சுட்டு போயிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 100 வில்லேஜுக்கு மேலேயே ஃப்ளட்டு வந்து மேக வெடிப்புனால ஜம்மு காஷ்மீர்லன்னு நினைக்கிறேன் அடிச்சிட்டு போயிருக்கு. ஸோ பார்த்து தயவு செஞ்சு பார்த்து பத்திரமா இருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயிரும் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, பாய்ங்க.